ஒரு கதை இருக்குங்க. ஒரு புலவர் அரசவைக்கு நுழைஞ்சிருவார். அவர் புலவர்னோடனே அரண்மனைக்குள்ள விட்டுருவாங்க. போனதுமே அங்கே இருக்கக்கூடிய அரசரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போய் அமருவார். அப்போ அங்கே மகாராணி வருவாங்க, அதாவது அந்த அரசனுடைய அரசி. அவங்க வந்த உடனே இவர் என்ன சொல்லுவார், தங்கச்சி வந்தியோ அப்படிம்பார். எங்க அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய மாநாடு, அவ்வளோ பெரிய பந்தல், ஒரு ஒரு அரசர் ஒரு நிகழ்ச்சி இளவரசிக்கு நடத்துகிறாருன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அங்கே போய் ஒரு புலவர் இருந்துக்கிட்டு அவ்வளோ கூட்டம் மத்தியில் பெரிய சான்றோர்கள், நல்லோர்கள் எல்லாருமே தூய்மையான வெள்ளை உடையில் வந்திருக்கக்கூடிய அவ்வளோ பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் தங்கச்சி வந்தியோன்னு ஒரு அரசியை பார்த்து சொல்ல முடியுமாங்க? அந்த புலவன் சொல்லிட்டான். உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. யார் அங்கே அப்படின்னாரு. ஒரு 4 பவுன்சர் வந்துட்டாங்கங்க. ஆமாம், இதே சட்டையில் தான் நான் அந்த அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். பதிவாயிருக்குமோ என்னன்னு தெரியலை. சட்டையை நீங்கள் படம் பிடிச்சி வச்சுக்கோங்க. நடந்தது இவ்வளோதாங்க. பவுன்சர் தூக்கி கொண்டு வெளியே போட்டாங்க. சரியா? ஒரு புலவர் ஒரு கவிதை நடையில் கொஞ்சம் எதுகை மோனை சொல்லத்தானே செய்வாங்க. என்ன, தலையில் நீ வைத்திருப்பது தங்க சிவந்தியோ அப்படின்னு சொல்கிறது, அது வழக்கில் தங்க சிவந்தியோ அப்படின்னு அவர் ஒரு ராகமாக வைரமுத்து மாதிரி போட்டார். இது ஒரு பெரிய குத்தமாங்க. அரசருக்கு அவ்வளோதான் கோவம் வந்துச்சு. அவரை கொண்டு வெளியே தூக்கி போட்டாங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு, உன் அரசன்லாம் முட்டாள் அப்படின்ட்டார். பவுன்சருக்கு இன்னும் கோவம். போய் அப்படி சொல்லிட்டாங்க அரசர்கிட்ட.